நாம எப்பவுமே சொல்வோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு. ஆனா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கொரியர் சர்வீஸ் இருக்கு. அதுதான் கர்மா. இத விளக்க ஒரு சூப்பர் கதை இருக்கு, கேளுங்க. முன்னொரு காலத்துல துர்மதின்னு ஒரு கெட்ட புத்தி கொண்ட வேடன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய நாகப்பாம்பை பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சான். என்ன கொடுமை பாருங்க, அந்த பாம்பு எதிர்பாராம அவனோட சின்ன மகனை தீண்டிடுச்சு. பையன் துடிச்சு இறந்துட்டான். வேடனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என் மகனை கொன்ன அந்த பாம்பை சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன்னு கத்திய தூக்குறான். அப்போ அந்த பாம்பு பேச தொடங்குச்சு. வேடனே, என்னை கொல்வதால் உனக்கு என்ன லாபம்? நான் உன் மகனை கடித்தது என் விருப்பமல்ல. காலன் எனும் காலத்தின் தெய்வம் ஏவியதால்தான் நான் அவனை கடித்தேன். நான் வெறும் கருவிதான் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னத அந்த வேடன் நம்பல. அப்போது அங்கே காலன் நேரில் தோன்றி, வேடனே, பாம்பு சொல்வது சரிதான், ஆனால் நானும் சுதந்திரமானவன் அல்ல. மரண தேவதை கட்டளையிட்டதால்தான் நான் பாம்பை தூண்டினேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த மரண தேவதை பிரகாசமான ஒளியோடு தோன்றி, நானும் காரணமல்ல, இந்த சிறுவனுடைய முந்தைய கர்ம வினைதான் அவனை என்னிடம் இழுத்து வந்தது. அவனுடைய ஆயுள் முடிவதற்கு காரணம் அவனுடைய முந்தைய செயல்களேன்னு சொன்னுச்சு. அதை கேட்ட வேடன் குழப்பத்தோட நிக்கிறான். இப்போ அந்த தேவதை வேடனை பார்த்து, வேடனே, போன ஜென்மத்துல நீ ஒரு பெரிய ராஜாவா இருந்த. அதிகார திமிர்ல ஒரு குளம் வெட்டுறதுக்காக ஒரு முனிவரோட குடிசையை இடிக்க உத்தரவிட்டாய். அதற்கு உதவியாக இருந்தது இன்று உன் மகனாக பிறந்து இறந்தானே இந்த சிறுவன்தான். அவன் முற்பிறவியில் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தான். ஒரு முறை உன்னுடைய, அதாவது அன்றைய ராஜாவின் உத்தரவின் பேரில் அந்த முனிவரின் குடிசையை இடிக்கச் சென்றான். அங்கே அந்த முனிவர் வளர்த்த அந்த செல்ல பாம்பு குடிசையின் ஒரு மூலையில் முட்டையிட்டு காத்து கொண்டிருந்தது. இப்பிறவியில் உனது மகனான இந்த சிறுவன், அதாவது அன்றைய வேலைக்காரன், குடிசையை இடிக்கும்போது அந்த பாம்பை கண்டான். அது எந்த தீங்கும் செய்யாமல் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் இவன் வேண்டுமென்றே தன் கையில் இருந்த பெரிய தடியால் அந்த பாம்பின் தலையில் அடித்து கொன்றான். அதன் முட்டைகளையும் நசுக்கினான். அந்த பாம்பு சாகும்போது, காரணமே இல்லாமல் என் உயிரை பறித்தாயே, உன் உயிரும் இப்படித்தான் ஒரு நாள் அநியாயமாக போகும் என்று மனதிற்குள் கதறிக்கொண்டே உயிர் விட்டது. அதைக் கண்டு அந்த முனிவர் அன்னைக்கு ஒரு சாபம் கொடுத்தார். அந்த முனிவரின் சாபமும் அந்த பாம்பின் சாபமும் இவன் செய்த கொலையும் தான் இன்று இவனை பாம்பின் வாய்க்கே கொண்டு வந்து சேர்த்தது. அன்று நீ ராஜாவாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி குடிசையை இடிக்கச் சொன்னாய். அதனால் இன்று தந்தையாக மகனை இழந்து தவிக்கிறாய். அவன் வேலைக்காரனாக தன் கையால் ஓர் உயிரை கொன்றான். அதனால் இன்று அவன் உயிரையே இழந்தான். பிரிவின் வலியை நீ உணர்வதே உனக்கான தண்டனைன்னு சொல்லி முடிச்சது. அதை கேட்ட வேடன் அப்படியே ஆடி போயிட்டான். தேவதையே, ஒரு குடிசையை இடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நான் ராஜாவா இருந்தப்போ எவ்வளவோ தான தர்மம் செஞ்சேனே, அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேக்குறான். அப்போ அந்த தேவதை தரையில ஊர்ந்து போற ஒரு எறும்பு வரிசைய காட்டி, அதோ அந்த எறும்ப பார், அது முன்னாடி ஒரு காலத்துல உன்னை விட பெரிய பதவியில இருந்த தேவேந்திரன். அவன் செஞ்ச புண்ணியம் தீர்ந்த உடனே அவன் செஞ்ச மத்த சின்ன சின்ன பாவத்துக்காக இப்போ எறும்பாவே பிறந்துட்டான். நீ செஞ்ச அன்னதானத்தாலதான் வேடனா இருந்தாலும் இப்போ நீ பட்டினி இல்லாம 3 வேளையும் சாப்பிடுற. ஆனா அன்னைக்கு நீ காட்டுன அந்த அகந்தை இன்னைக்கு உன் பையன் மூலமா உனக்கு துயரத்தை திருப்பி தந்துடுச்சு. இதுதான் பிராரப்த கர்மா, அதாவது நீ செஞ்ச பாவ புண்ணியத்தோட கணக்கு மாதிரி. அது கால சக்கரம் போல உன்னை சுத்தி சுத்தி தான் வரும்னு சொன்னதும் வேடன் கேக்குறான், அப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதானா? இதுக்கு விடிவே இல்லையான்னு. அந்த தேவதை வேடனை பார்த்து, உன் பையன் இறந்தது பழைய கணக்கு, அதாவது பிராரப்தம். ஆனா இப்போ அந்த பாம்பை நீ பழி வாங்காம மன்னிச்சு விடுற பாரு, அது புது கணக்கு, ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க. நீ இப்போ மன்னிக்க கத்துக்கிட்டா உன் வருங்கால பிறவிகள்ல யாராவது ஒருத்தர் உன்னை இதே மாதிரி மன்னிப்பாங்க. பழிவாங்க நினைச்சா இந்த சங்கிலி தொடர் முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும்.
அன்பால மட்டும்தான் கர்மாவை அறுக்க முடியும்னு சொல்லுது. அன்னையில இருந்து அந்த வேடன் மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அவனோட கர்வ வினைகளை குறைக்க என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாம் தவறாம செஞ்சான். இந்த கதையோட முக்கியமான கருத்து இதுதான். இந்திரனே எறும்பாகும்போது நாம எம்மாத்திரம்? அதனால அகந்தை வேணாம். பழைய கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இனிமே நாம செய்ய போற விஷயங்கள் அன்பா இருந்தா நம்ம எதிர்காலம் அழகா இருக்கும். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு இன்னொரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. மகாபாரதத்துல விதுரர்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாரு. அவர் திருத்தராஷ்டிர மகாராஜாவுக்கு ஒரு கதை சொன்னாரு. அது நம்ம வாழ்க்கைய அப்படியே கண்ணாடியில காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். பாவம், பசியும் தாகமா தட்டு தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு பயங்கரமான புலி அவனை துரத்திக்கிட்டு வருது. ஐயோ அம்மான்னு அந்த மனுஷன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுறான். முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய பாழடைந்த கிணறு. புலிக்கு தப்பிக்க வேற வழி இல்லாம டப்புன்னு அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். அந்த கிணத்துக்குள்ள விழுந்தவன் அங்க இருந்த ஒரு மெல்லிய கொடிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தொங்குறான். நிம்மதியா ஒரு மூச்சு விடலாம்னு பார்த்தா கீழே ஒரு பெரிய நாகப்பாம்பு வாயை திறந்துகிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. வீடா மகனே, உன்னை முழுங்குறேன்னு சொல்லாம சொல்லுது. சரி, மேல ஏறிடலாம்னு பார்த்தா அந்த கிணத்து விளிம்புல ஒரு மத யானை நின்னுக்கிட்டு கிணத்தையே இடிச்சு தள்ள தாக்குது. இது போதாதுன்னு இன்னொரு பக்கம் அவன் பிடிச்சுக்கிட்டு தொங்குற அந்த கொடியோட வேற ஒரு வெள்ளை எறும்பும் கருப்பு எறும்பும் கடகடன்னு கடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடி அருந்து போக போகுது. மேல புலி, கீழே பாம்பு, சைட்ல யானை, கையில அருந்து போக போற கொடி. இதுதான் அந்த மனுஷனோட நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டத்துல இருக்கும்போது அந்த கிணத்துக்கு மேல ஒரு மரத்துல தேன் கூடு இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அப்படியே மெதுவா ஒழுகி வருது. அந்த மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? தான் சாக போறோங்கிற கவலையெல்லாம் மறந்துட்டு ஆஹா தேன்னு நாக்கு தப்பி அந்த தேனை ருசி பாக்குறான். அந்த ஒரு சொட்டு தேன் தர்ற சுகத்துக்காக தன்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு பெரிய ஆபத்தையும் அவன் மறந்துட்டு சிரிக்கிறான். இதுல வர்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையை தான் குறிக்குது. காடு, இதுதான் நம்ம வாழ்க்கை. புலி, இது நம்ம உடம்புக்கு வர்ற வியாதி. அது எப்பவுமே நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். பாம்பு, இதுதான் மரணம். ஒரு நாள் நாம அது கிட்டதான் போக போறோம். வெள்ளை எறும்பு, கருப்பு எறும்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம ஆயுள்ங்கிற கொடிய மெல்ல மெல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யானை, இதுதான் முதுமை. அது நம்ம கிணத்துக்குள்ள தள்ள பாக்குது. தேன் துளி, இதுதான் நம்ம உலகத்துல அனுபவிக்கிற சின்ன சின்ன ஆசைகள். அதாவது பணம், சாப்பாடு, சினிமா, பதவின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்மள சுத்தி இவ்வளவு ஆபத்து இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் காலம் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சோம் நாம அந்த ஒரு சொட்டு தேனுக்காக, அதாவது நாம சின்ன சின்ன ஆசைகளுக்காக அலையிறோம் பாருங்க. அதுதான் ஆச்சரியம். இத புரிஞ்சுக்கிட்ட யாருமே அனாவசியமா கோபப்படவும் மாட்டோம். தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படவும் மாட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காம லைக், சப்ஸ்கிரைப்னு இரண்டையும் பண்ணுங்க. தேங்க்யூ.